மனித உரிமைகள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு செயற்பாடுகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அறிக்கையாளர் பென் எமர்சனின் ஸ்ரீலங்கா விஜயத்தின் பின்னர் தமிழ் அரசியல் கைதிகளின் விவகாரம் ஸ்ரீலங்கா அரசியலில் சூடுபிடித்துள்ளது. விசேட அறிக்கையாளர் எமர்சனின் ஸ்ரீலங்கா விஜயத்தை மையமாக வைத்து போரை முடிவிற்கு கொண்டு வந்த படையினரை காட்டிக் கொடுக்க மைத்திரி ரணில் தலைமையிலான தற்போதைய தேசிய அரசாங்கம் முற்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சி மற்றும் அதனுடன் இணைந்து செயற்படும் சிங்கள பேரினவாத சக்திகள் மீண்டும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க ஆரம்பித்துள்ளன. மறுபுறத்தில் மைத்திரி ரணில் தலைமையிலான தற்போதைய தேசிய அரசாங்கம் சிங்கள பேரினவாத சக்திகளை திருப்திப்படுத்துவதற்காக தனது அரசாங்கத்தில் உள்ள சிலரை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ ஆட்சியை விட ஐக்கிய நாடுகள் சபை உட்பட சர்வதேச சமூகத்திற்கு எதிராக செயற்படும் தரப்பினர் என்பதை காட்டிக்கொள்ளும் முயற்சிகளும் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவில் நடைமுறையுள்ள மிகவும் மோசமான சட்டமான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை கடந்த 12ஆம் தேதி அங்கு சென்றிருந்த ஐக்கிய நாடுகள் விசேட அறிக்கையாளர் பென் எமர்சன் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவிற்கான தனது 5 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதியில் ஐநாவின் மனித உரிமைகள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு செயற்பாடுகள் தொடர்பான விசேட அறிக்கையாளர் பென் எமர்சன் கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மீது திட்டமிட்ட சித்திரவதைகள் இடம்பெறுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். ஐக்கிய நாடுகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அதன் பின்னர் மனித உரிமைகள் பேரவையினால் ஸ்ரீலங்காவிற்கு 2 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்பட்டதிலும் ஏற்கனவே 4 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. ஆனால் தீர்மானத்தின் முக்கிய இலக்குகளை அடைவதில் முன்னேற்றம் என்பது மந்த கதியிலே உள்ளது மட்டுமன்றி அது ஏறத்தாழ முடக்கப்பட்ட நிலைக்கு வந்துவிட்டதாக தெரிகின்றது. ஸ்ரீலங்காவில் நிலைமாறுகால நீதியை நிலைநாட்டுவது தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் இதுவரை காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையுமே நிலைமாறுகால நீதியை நிறைவேற்றும் விடயத்தில் உண்மையான முன்னேற்றம் காண்பதற்கு போதுமானதாக காணப்படவில்லை. யுத்த குற்றங்களை இழைத்த குற்றவாளிகளான ஸ்ரீலங்கா படையினரை நீதிக்கு முன்பாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் சிறிய அளவிலான சான்றுகளை கூட காண முடியாமல் உள்ளது. இந்த கருத்தை பென் எமர்சனின் ஸ்ரீலங்கா விஜயம் மற்றும் அவரின் அவதானிப்புகளை அரசாங்கம் எதிர்ப்பதற்கு காரணமாக அமைந்திருந்தன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மீது திட்டமிட்ட சித்திரவதைகள் இடம்பெறுவதாக தெரிவித்த ஐக்கிய நாடுகள் விசேட அறிக்கையாளர் பென் எமர்சனின் கருத்தை ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கடுமையாக விமர்சித்திருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் உண்மையான